This is Jones from Engineered Biker. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா அந்த மைலேஜ் எப்படி கரெக்டாக எக்ஸாக்டான மைலேஜ் எப்படி நம்ம நோட் பண்ணுறது R15 V3க்கு எஸ்பெஷலி ஃபார் R15 V3க்கு மட்டும். ஆக்சுவலாக இதில் நம்மளுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 2.1, ஆக்சுவலாக 100க்கு வந்து 2.1 லிட்டர்ஸ் அப்படி காமிக்கும். ஸோ எக்ஸாக்டாக 35, 45 எவ்வளோ எக்ஸாக்டாக எவ்வளோன்றது ஆக்சுவலாக அதுவும் ஆவரேஜ் மைலேஜ் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து கிலோமீட்டர்ஸில் எவ்வளோ பர் லிட்டர் அப்படின்றத காமிக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதில் இந்த ஆப்ஷன் இருக்கான்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியான்னு கேட்பாங்க. ஆனால் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ராப்ளம் தெரியாதவங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக எந்த வரைக்கும் பாருங்கள், நான் காமிக்கிறேன். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ரைடர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை கூட செக் பண்ணுங்கள். லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ கூட செக் பண்ணுங்கள். இந்த ஹேண்டில் பார் ரைசஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். நான் எப்படி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போயும் வந்து ஒரு R15ல் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளுக்கு டிஸ்பிளேயில் வந்து ஃபோக்கஸ் ஆகலை. ஓகே, ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் ஹவர் எவ்வளோ ஸ்பீடு போகிறோன்னு காமிக்கும். தென் மைலேஜ், ட்ரிப் 1, ட்ரிப் 2 இந்த மாதிரி லைனாக காமிக்கும். இதில் வந்து நீங்கள் லிட்டர் பர் 100ல் இருக்கும். தென் இந்த மாதிரி ஆவரேஜ் பர் 100. ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லுதுன்னா, இப்போது 100 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 2.1 லிட்டர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுது ஆவரேஜாக. ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்துருப்பீங்க. இதில் நான் டிஸ்பிளேல ஆக்சுவலாக டின்ட் ஓட்டியிருக்கேன். ஸோ அதில் விசிபிளாக இல்லை. 1 மினிட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் பர் 100 2.1 லிட்டர்ஸ் வந்து 100 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக கன்சியூம் பண்ணுது பைக் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுலேயே செலக்ட்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படின்னா எக்ஸாக்டான இப்போ எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ காமிக்குதுன்னா 47.6 பர் லிட்டர் காமிக்குது ஆவரேஜாக. இதுவும் வந்து எக்ஸாக்டான மைலேஜ் இல்லை, ஆனால் ஆவரேஜாக உங்களுக்கு நம்பர்ஸில் காமிக்கும் எத்தனை கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படின்னு. ஓகே, இப்போ ரிசர்வ் வந்துருச்சு. ஜஸ்ட் செலக்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ரீசெட் யூஸ் பண்ணாமல் செலக்ட் மட்டும் அமுத்திட்டே வந்தீங்கன்னா அதில் வந்து லிட்டர் பர் 100 கிலோமீட்டர் இருக்கும். தென் அதில் வந்து நீங்கள் 47.6 காமிக்குது. எனக்கு அது டிஃபர் ஆகிட்டே இருக்கும். 40, 47, சில சமயம் 30 கூட போகும், நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான். ஸோ இதோட ட்ரிக் இதுதான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லிட்டர் பர் 100ல் இருக்கும். அதே செலக்டை ஃபியூ செகண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆக்சுவல் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இது யாருக்காவது புதுசான இன்ஃபர்மேஷனாக இருந்தது தெரியலனா அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது நான் புதுசாக அம்மா தெரிஞ்சிருக்கேன் எனக்குன்னு. ஸோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு. ஆல்சோ அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் R15க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணும்னா பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.